அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் கடல் உணவை வச்சு ஒரு ஒடியக்கூழ் தான் செய்ய போகிறேன். சின்ன பிள்ளைகளும் குடிக்கிற மாதிரி முள்ளெல்லாம் எடுத்து ஒரு ஒடியக்கூழ் செய்வோம் இன்றைக்கு. இப்போ நாங்கள் கூழ் செய்கிறதுக்கான பொருட்களை பார்ப்போம். இந்த மீன் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் தலையல் தான் இந்த கூழுக்கு நல்லா இருக்கும். இந்த டொராட் மீனும் இந்த மீனுமா சேர்த்து 1.5 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். மற்றது கணவாய் 400 கிராம், இந்த நண்டு 400 கிராம், இறாலும் 400 கிராம் எடுத்துருக்கிறேன். மற்றது அரைக்கிறதுக்கான பொருட்கள் இஞ்சி 40 கிராம், இது உள்ளி கூட வைக்கணும், இது 100 கிராம், இந்த சின்ன வெங்காயமும் ஒரு 40 கிராம் எடுத்துருக்கிறேன். இது சின்ன சீரமும் மிளகும் இது 30 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த புளி ஒரு 80 கிராம் புளி ஊற விட்டுருக்குது. இந்த செத்தல் மிளகாயும் 30 கிராம் செத்தல் மிளகாய், இதில் ஒரு 35 மிளகாய் இருக்குது. இவ்வளவும் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் காரமாக வேணுமுன்னா இதே மாதிரி தான் வைக்கணும். இவ்வளவு அரைச்சா தான் இதுக்கு உரைப்பு எல்லாமே இருக்கும். இப்போ முதல்ல மீனை தான் அவிய விடணும். இப்போ இந்த மீனை போட்டு கூழுக்கு முதல் நாங்கள் இந்த மீனுக்கு மேலால் தண்ணி விட்டால் கரெக்டாக வரும். இந்த கூழ் காய்ச்சறதுக்கு இவ்வளவு தண்ணி விட்டால் போதும். இந்த மீனுக்கு மேலுக்கு தண்ணி இருக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் போட்டு காய்ச்சற அளவில் கொஞ்சம் இப்படி இந்த சட்டிக்கு முக்கால்வாசியாக வரும். அங்கால ஒடியல் எடுத்து ஊற விட்டுருக்கிறேன். மற்றது முருங்கையில். இன்றைக்கு நான் கடல் உணவில் மட்டும்தான் செய்ய போகிறேன், முருங்கையில் போட்டு. இப்போ இந்த மீனை இதுக்கு மஞ்சள் எல்லாத்துக்குமே நான் மஞ்சளும் உப்பும் போட்டுருக்கிறேன். இப்போவும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சளும் கொஞ்சம் கூட போடலாம், எல்லாத்துக்கும் போட்டு இருக்குது. இப்போ நான் இந்த அடுப்பை போட்டு இந்த மீனை முதல் அவிய விட்டுட்டு பிறகுதான் மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு காய்ச்சணும். முதல் மீன் கொதிக்கட்டு. இப்போ இந்த மீனெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த மீனெல்லாம் இந்த சட்டிக்கு எடுத்துருவோம். இப்படி காய்ச்சினா சின்ன பிள்ளைகள் எல்லாருமே நல்லா குடிக்கிற மாதிரி இதே மாதிரி பார்த்து காய்ச்சுங்க. இப்போ இந்த மீனை எடுத்துட்டு இனி நாங்கள் இதுகளையெல்லாம் போடலாம். இது அவியட்டும். இப்போ நாங்கள் இந்த பெரிய முள்ளுகளை இப்படி 2 முள்ளு கரண்டியால் இப்படி இதுகளை இந்த முள்ளுகளை கொஞ்சம் இப்படி இந்த பெரிய முள், கொஞ்சம் சின்ன முள், ஆக சின்ன ஆக்கள் குடிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சின்ன முள்ளுகளையும் எடுக்கலாம். இப்படி தட்டி தட்டி தலையை போட விருப்பம்னா போடலாம், இல்லைன்னா தட்டி விட்டுட்டு தலையையும் எடுக்கலாம். இப்படி இந்த முள்ளுகளை எடுப்போம். இப்போ இது அவிஞ்சு இந்த முள் எடுத்த பிறகு இது நல்லா கொதிச்சு அவிஞ்ச பிறகு தான் இந்த மீனையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த அரைக்கிறதுகளை போடணும். இந்த செத்தல் மிளகாய்க்கு சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு தான் இதை எடுத்துருக்கிறேன். ஒரே அடியாக இந்த பெரிய கப்புன்னா ஒரே அடியாக எல்லாத்தையும் போட்டு நாங்கள் தண்ணி விட்டு அரைக்கலாம். இவ்வளோ இஞ்சி, சின்ன வெங்காயம், உள்ளி,
மிளகு சீரகம் இது அரைப்போம். இப்போ இந்த நண்டு இறால் எல்லாமே அவிஞ்சிட்டது. இந்த டைமில் நாங்கள் முள் எடுத்து வச்சுருக்கிற மீனை போடுவோம். இப்பையும் தண்ணி வேணுமுன்னா இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி விடணும். இப்போ இதோட இந்த அரைச்சிட்டன் இந்த இதுலேயும் கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் உரைப்பை பார்த்துட்டு ஃபுல்லாக போடணும்னு இல்லை, கொஞ்சம் போட்டு உரைப்பை ஒரு செக் பண்ணிட்டும் போடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு விட போகிறேன் நான். இது கொஞ்சம் இதாக கிடக்கு, கூட பொருட்கள் கூட தண்ணி குறைவாக இருக்குது. இப்போ தண்ணியும் விட்டாச்சு. இனி நாங்கள் ஒடியல்மா புளி எல்லாம் விட சரியாக வரும். இப்போ இந்த ஒரு கொதி இந்த உரைப்போட இது அவிஞ்சா பிறகு புளி விடுவோம். இப்போ நல்லா கூழ் கொதிக்குது. நல்ல காரசாரமாக எல்லாம் ஊற்றியாச்சு. எனக்கு கொஞ்சம் உரைப்பு கூடுற மாதிரி இருந்தாலும் இவ்வளவு மிச்சம் வச்சுருக்கிறேன். நீங்களும் எல்லாத்தையும் ஒன்றை அரைச்சி விட்டு பார்த்து செய்யலாம். இதுக்கு நல்லா கூடுதலாக முருங்கை இலை போடலாம். இந்த டைமில் முருங்கை இலையை போடலாம். அதோட தேவையான புளி. இனி கடைசியாக இந்த ஒடியல்மா மட்டும்தான் விடுறது. இந்த சோறு கொஞ்சம் போடணும். இது நான் இந்த இப்போ சமைச்சேன் நான் இந்த சோறு. அதில் கொஞ்சம் சோறு எடுத்து வச்சுக்கிறேன். இதிலும் கொஞ்சம் போடலாம். இவ்வளோ சோறும் போடலாம். இது ஒரு 6-7 பேர் வடிவாக குடிக்கிற அளவுக்கு காய்ச்சி இருக்குது இந்த கூழ். இந்த அளவில் காய்ச்சினா 7 பேருக்கு குறையாமல் நல்லா குடிக்கலாம். ஒடியல்மா 1/4 கிலோ ஒடியல்மா எடுத்து இப்போ 3 தடவை தண்ணி விட்டு விட்டு தெளித்து போட்டு வச்சுருக்கிறேன். இனி இது ஒரு கொதி வந்த உடனே ஒடியல்மா விடுறது தான். ஒடியல்மா விட்டால் பிறகு தண்ணி அதுகள் விடக்கூடாது. எங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் இப்போவே தண்ணியெல்லாம் பார்த்துடணும். இந்த டைம்லேயே உப்பதுகளையும் பார்க்கலாம். இப்போ இது நல்ல கொதி வந்தால் பிறகு ஒடியல்மாவை விடுறது தான். இப்போ எல்லாமே போட்டு நல்லா கூழ் கொதிக்குது. இந்த டைமில் இனி நாங்கள் ஒடியல் மாவை விட வேண்டியது தான். இப்படி நல்லா மழை கொதிக்கிற போது தான் ஒடியல் மாவு விடணும். ஒடியல் மாவையும் ஒரே அடியாக விடாமலுக்கு கூட போனாலும் அது களி மாதிரி வந்துடும். இப்படி கொஞ்சமாக விட்டு இப்படி லாபம். ஒடியல் மாதுகளுக்கெல்லாம் கணக்கு இல்லை. நாங்கள் இப்படி விட்டு பார்த்து எங்களுக்கு கூழுக்கு காணுமென்னா நிப்பாட்டிடணும். இன்னொரு கொஞ்சம் இன்னும் கணக்க விட்டோம்னா அது அப்புறம் களி மாதிரி வந்துடும். கள்ளி ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ இது காணும் ஒடியல்மா. இனி நாங்கள் தண்ணி அதுகள் விடக்கூடாது. ஒடியல்மா விட்டால் பிறகு தண்ணியும் விடக்கூடாது. நிறைய நேரம் கொதிக்க விடவும் கூடாது. இப்போ இது கூழ் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதில் லேசாக ஒரு கொதி வந்த உடனே இப்படி கொதித்த உடனே நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விடலாம். இந்த டைமில் உப்பதுகளையெல்லாம் பார்த்துட்டு வேணுமென்னா இப்போ உப்பு கொஞ்சம் புளி வேணுமென்னாலும் கொஞ்சம் விடலாம். தண்ணி விடக்கூடாது. இப்போ கூழ் வேலை முடிஞ்சது. இப்போ அடுப்பை நிறுத்துவோம். இப்போ எங்களுக்கு நல்ல கூழ் ஒன்று ரெடி ஆகிட்டுது. இதே மாதிரி ஒரு கூழ் காய்ச்சுங்க நீங்களும்.
தேங்காய் சொட்டும் நல்ல தேங்காய் சொட்டு வெட்டி வச்சுருக்குது. விரும்பின ஆக்கள் தேங்காய் சொட்டு சாப்பிடுவிடும், சிலர் சாப்பிட மாட்டேனா. நண்டு ஊடுது. நல்ல ஆரோக்கியமான கூழ் இந்த கூழ். இதுக்குள்ளே மரவள்ளி கிழங்கு பிளாக்கொட்டை அதுகளெல்லாம் போட்டால் இஞ்சி நிறையா போட இயலாது. அதனால் ஆரோக்கியமாக உடம்புக்கு குடிக்கிறேன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு கூழ் காய்ச்சி நீங்களும் குடியுங்க. இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.